ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த வீடியோவில் ஃபோட்டோவில் டைட்டிலில் தமிழ்லையும் பார்த்துருப்பீங்களையும் ஆமாங்க, 2025 மற்றும் 26 ஆண்டிற்கான அரசு தரப்பிலிருந்து நிறைய ஸ்கீம் அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டே வராங்க. அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று அனைத்து வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் தீபாவளி தினத்தன்று 5000 ரூபாய் பரிசு தொகை வழங்க இருக்காங்க. ஸோ தீபாவளி தினத்தன்று ஒரு அல்வா மாதிரி ப்ரைஸ் எல்லாமே இவங்க வாங்கிறதுக்கு தயார்படுத்திக்கோங்க. ஸோ இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வெளியிட போகிறாங்க. இதை பற்றின தகவலை தான் முழுமையாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? எந்தெந்த அட்டைகளுக்கு தீபாவளி பரிசு கிடைக்கப்படுது, எப்படி இந்த தொகையை நம்ம வாங்கணும், இதற்கான டோக்கன் எந்த தேதியிலேருந்து வழங்கப்படும், இதை பற்றின முழுமையான வீடியோவாக இதாக இருக்க போது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசாக ரூபாய் 5000 ரெடி. தமிழக அரசின் ஒரு சூப்பரான மகிழ்ச்சியான தகவல். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. ரேஷன் கார்டு ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை, இந்த பரிசு தொகை இல்லாமல் மகளிர் உரிமை தொகை இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாதம் வழங்கிட்டு தாங்க இருக்காங்க. இது இன்னமும் விரிவுபடுத்தப்பட்ட ஒரு அப்டேட்டான ஸ்கீம் அப்படின்றத நம்ம நிச்சயமாக சொல்லலாம். இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு, ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்குமே 5000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ 5000 ரூபாய் உங்களுக்கு பொங்கல் பரிசாக வழங்கப்படும். ஸோ இதை எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பொங்கலுக்கு கொடுக்கலாமா, தீபாவளிக்கு கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக தீபாவளிக்கே அந்த 5000 ரூபாயை உங்கள் ஒவ்வொரு ரேஷன் கார்டு வைத்திருக்கும் நபர்களுக்கும் கொடுக்குற மாதிரி சில முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே வர இருக்குங்க. நாட்டு மக்களுக்கு ஒரு சர்ப்ரைஸை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டது போலவே ஜிஎஸ்டியில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நன்மை வெளியிட்டார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் நாட்டு மக்கள் அனைவருக்குமே மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை நம்ம மக்கள் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்ட மாதிரி நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டான செய்தியை வெளியிடுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5000 ரூபாய் தீபாவளி பரிசாக வழங்குகிறோம் அப்படின்ற மாதிரி சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக தீபாவளி பரிசு இவர்களுக்கு கிடைக்கும். வீடு தேடி டோக்கன்கள் அனைத்துமே கொடுக்கலாம். ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடலாம். அந்த டோக்கன்ஸ் அவங்க எடுத்துகிட்டு ரேஷன் கடைக்கு வந்துட்டு 5000 ரூபாயை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருங்க. கண்டிப்பாக டோக்கன்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ரேஷன் கடையில் 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கப்படும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் டோக்கன்கள் அனைத்துமே இன்று மாலைக்குள்ளார சில மாவட்டங்களில் வழங்கிட்டு வராங்க. நாளை முதல் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டங்களுக்குமே டோக்கன்கள் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்படுகிறது. ஸோ கண்டிப்பாக டோக்கன் வாங்கி கொள்ள உங்களை தயார்படுத்திக்கோங்க. ரேஷன் கடையில் முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே வந்து கொண்டே தாங்க இருக்கேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ரேஷன் கடையில் மளிகை பொருட்களும் இலவசமாக கொடுத்துட்டு வராங்க. ஸோ மகளிருக்கு எப்படி உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்குறாங்களோ அதே போல் அந்த அக்கௌண்ட் வைத்திருக்கக்கூடிய வறுமை கோட்டிற்கு இருக்கிற அனைத்து நபர்களுக்குமே 5000 ரூபாயோ அதே அக்கௌண்ட்டில் போடலாம் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குங்க. நல்ல செய்திகள் விரைவில் உங்களுக்கு வந்து சேரும். கவலையை விடுங்க. ரேஷன் கடை சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த வீடியோவில் ஃபோட்டோவில் டைட்டிலில் தமிழ்லையும் பார்த்துருப்பீங்களையும் ஆமாங்க, 2025 மற்றும் 26 ஆண்டிற்கான அரசு தரப்பிலிருந்து நிறைய ஸ்கீம் அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டே வராங்க. அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று அனைத்து வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் தீபாவளி தினத்தன்று
5000 ரூபாய் பரிசு தொகை வழங்க இருக்காங்க. ஸோ தீபாவளி தினத்தன்று ஒரு அல்வா மாதிரி ப்ரைஸ் எல்லாமே இவங்க வாங்கிறதுக்கு தயார்படுத்திக்கோங்க. ஸோ இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வெளியிட போகிறாங்க. இதை பற்றின தகவலை தான் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? எந்தெந்த அட்டைகளுக்கு தீபாவளி பரிசு கிடைக்கப்படுது, எப்படி இந்த தொகையை நம்ம வாங்கணும், இதற்கான டோக்கன் எந்த தேதியிலேருந்து வழங்கப்படும், இதை பற்றின முழுமையான வீடியோவாக தான் இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசாக ரூபாய் 5000 ரெடி. தமிழக அரசின் ஒரு சூப்பரான மகிழ்ச்சியான தகவல். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. ரேஷன் கார்டு ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை. இந்த பரிசு தொகை இல்லாமல் மகளிர் உரிமை தொகை இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாதம் வழங்கிட்டு தாங்க இருக்காங்க. இது இன்னமும் விரிவுபடுத்தப்பட்ட ஒரு அப்டேட்டான ஸ்கீம் அப்படின்றத நம்ம நிச்சயமாக சொல்லலாம். இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்குமே 5000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ 5000 ரூபாய் உங்களுக்கு பொங்கல் பரிசாக வழங்கப்படும். ஸோ இதை எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பொங்கலுக்கு கொடுக்கலாமா, தீபாவளிக்கு கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக தீபாவளிக்கே அந்த 5000 ரூபாயை உங்கள் ஒவ்வொரு ரேஷன் கார்டு வைத்திருக்கும் நபர்களுக்கும் கொடுக்குற மாதிரி சில முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே வர இருக்குங்க. நாட்டு மக்களுக்கு ஒரு சர்ப்ரைஸை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டது போலவே ஜிஎஸ்டியில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நன்மை வெளியிட்டார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் நாட்டு மக்கள் அனைவருக்குமே மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை நம்ம மக்கள் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்ட மாதிரி நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டான செய்தியை வெளியிடுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5000 ரூபாய் தீபாவளி பரிசாக வழங்குகிறோம் அப்படின்ற மாதிரி சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக தீபாவளி பரிசு இவர்களுக்கு கிடைக்கும். வீடு தேடி டோக்கன்கள் அனைத்துமே கொடுக்கலாம். ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடலாம். அந்த டோக்கன்ஸ் அவங்க எடுத்துகிட்டு ரேஷன் கடைக்கு வந்துட்டு 5000 ரூபாயை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருங்க. கண்டிப்பாக டோக்கன்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ரேஷன் கடையில் 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கப்படும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் டோக்கன்கள் அனைத்துமே இன்று மாலைக்குள்ளார சில மாவட்டங்களில் வழங்கிட்டு வராங்க. நாளை முதல் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டங்களுக்குமே டோக்கன்கள் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்படுகிறது. ஸோ கண்டிப்பாக டோக்கன் வாங்கி கொள்ள உங்களை தயார்படுத்திக்கோங்க. ரேஷன் கடையில் முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே வந்து கொண்டே தாங்க இருக்கேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ரேஷன் கடையில் மளிகை பொருட்களும் இலவசமாக கொடுத்துட்டு வராங்க. ஸோ மகளிருக்கு எப்படி உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்குறாங்களோ அதே போல் அந்த அக்கௌண்ட் வைத்திருக்கக்கூடிய வறுமை கோட்டிற்கு இருக்கிற அனைத்து நபர்களுக்குமே 5000 ரூபாயோ அதே அக்கௌண்ட்டில் போடலாம் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குங்க. நல்ல செய்திகள் விரைவில் உங்களுக்கு வந்து சேரும். கவலையை விடுங்க. ரேஷன் கடை சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.